அவன் ஒண்ணு நினைச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். Hey guys, தனுஷ் vs சிவகார்த்திகேயன் போட்டி போயிட்டே தான் இருக்கு. அரசல் புருஷா அயலான் vs கேப்டன் மில்லர். அதுக்கப்புறம் இப்ப ஒரே நாள்ல அவங்க படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அதோட சேர்த்து ஒரே ஹீரோயின் 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது ஒரே நாள்ல. பாத்துடலாமா? அது வெறும் கடையில தம்பி, இந்த ஊரோட அடையாளம். தனுஷ் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கிற இட்லி கடை அக்டோபர் 1 கோதால இறங்குது. ஸோ இந்த படத்துல பெரிய பட்டாளம் இருக்கு. சத்யராஜ், ராஜ்கிரண், பார்த்திபன், அருண் விஜய், நித்யா மேனன், ஷாலினி பாண்டேன்னு ஜிவி பிரகாஷோட மியூசிக் ஹைலைட் தான். ஸோ இவங்க இட்லியை வச்சு வேகுமான்றதை பார்த்துடலாம். இவங்களுக்கு போட்டியா நம்ம சிவகார்த்திகேயன் இறக்குற படம் தான் மதராசி. ஆமாங்க, அக்டோபர் 1 மதராசி அமேசான் பிரைம்ல வருது. நம்ம ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல நிறைய நடந்துச்சு, அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த படத்துல ருக்மிணி தான் ஹீரோயின். ஸோ இதுல என்ன மேட்ரு அப்படின்னா அடுத்து வர படத்தை போறேங்க. காண்டாரா சாப்டர் 1 பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பேன் இண்டியா லெவல்ல கிரியேட் பண்ணிருக்கு. இந்த படத்துலயும் ரிஷப் செட்டியோட நடிச்சிருக்கிறது ருக்மிணி வசந்த் தான். ஆல்ரெடி மதராசி அமேசான்ல ப்ரீம் ஆகுது. ஸோ அந்த படம் டிவியில பாருங்க, ஓடிடியில. அதே மாதிரி தேடுற பிக் ஸ்கிரீன்லயும் ருக்மிணியை பார்க்கணும் அப்படின்னா காண்டாரா படத்துக்கு வந்துருங்க. வேற என்ன, ஓடிடி ரிலீஸ்ல மதராசி தவிர்த்து த கேம் யூ நெவர் பிளே அலோன் அப்படின்னு ஸ்ரேதா ஸ்ரீநாத் அவங்க நடிச்சிருக்கிற ஒரு வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகுது. இதெல்லாம் தவிர்த்து வேற ஏதாவது படங்கள் வந்தா சொல்றேன். தனுஷ் வர்சஸ் எஸ்கே யாரு ஜெயிக்க போறா, டிவியா ஓடிடியா தேட்டரா அப்படின்றதெல்லாம் அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். பாய்.